என்ன இவர் சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் நேராக மேலே வந்துட்டாரு. என்ன இவர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அட்லீஸ்ட் போகாதன்னு என்கிட்ட சொல்லலை. அதே மாதிரி என் கூட வரணும்னு சொல்லலை. என்ன மனுஷன் இவர்? இவருக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை. சூர்யா, நான் கிளம்பிட்டேன், போகலாமா? அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ ஆசை பாரு இவளுக்கு. என்னை விட்டு பிரிஞ்சு போகிறன்ற வருத்தம் கொஞ்சமாச்சு இருக்கா? எவ்வளோ ஜாலியாக எடுத்து வச்சுட்டு கிளம்புறா. ஒரு வார்த்தைக்காவது சூர்யா நான் போகவா வேணாமான்னு, நான் போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இங்கேவே இருக்கவான்னு கேட்டாளா? இவளுக்கே இவ்வளோ கஷ்டம் இல்லாமல் போகும்போது எனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? சரி போகட்டும் போ. சரி வா, ட்ராப் பண்ணிடுறேன். என்னம்மா கிளம்பிட்டியா? ஆமாங்க மாமா, போயிட்டு வரேங்க மாமா, போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. ஏண்டா டேய் சூர்யா, அந்த பேக்கை நீ எடுத்துட்டு போகலாம்ல? இவர் வேற அவன் நிலைமையை புரிஞ்சிக்காம. இல்லை மாமா, அப்படி ஒன்றும் வெயிட் இல்லை மாமா, ஒரு 4 சுடி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். சரி கமலி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அப்பப்போ ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக அத்தை, ஃபோன் பண்ணுறேன் அத்தை. மணி ஆகுது, எனக்கு மீட்டிங் வேற இருக்கு, போயிட்டு வரேன். அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னா என்னடா? ஈ போதுமா? டேய் டேய், வேணாம் வேணாம், நீ அப்படியே போயிடு. அப்புறம் என்ன சிரிக்கணுமா சிரிச்சுக்கிட்டு? பொண்டாட்டியை ஊருக்கு துரத்துற மாதிரி இவருக்கு துரத்தி விடுறாரு. போனால் போயிட்டு சாயங்காலம் வரணும்னு சொன்னால் பரவாயில்ல, அது என்ன 2-3 நாள் தங்கிட்டு வேற வர சொல்கிறாரு. இவளும் அதான் சாக்குன்னு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்குள்ள இவரு கிளம்புறா. என்ன ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்காரு. ஒருவேளை வீட்டு வாசலில் அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிடுவாரோ? அம்மா அப்பா யாராவது இருந்து பார்த்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது? வாங்க மாப்பிள்ள வாங்க. என்னம்மா, உன் கண்ணுக்கு மாப்பிள்ளை மட்டும்தான் தெரியுதா? வாயாடி, இந்த வாயில் எங்கே தான் இவ்வளோ நாள் வச்சுருந்த? சரி, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருடி. உள்ளே போங்க மாப்பிள்ள, உள்ளே போடி. அது என்ன, அவரை மட்டும் உள்ளே போங்க, என்ன உள்ளே போடின்னு வச்சுக்கிறேன். வா, வீட்டுக்கு தானேம்மா வருவ? மாப்பிள்ள, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லத்த, வரும்போது தான் நாங்கள் 2 பேருமே டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், வயிறு ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போகலாம்? எங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. நமக்குள்ளே என்னத்த ஃபார்மாலிட்டிஸு? நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன். இப்போ உங்கள் ஆசைக்காக எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. இவர் இன்னும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இந்தாங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. கமலி உங்கள் கூட ஒரு 2-3 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகலாம்னு வந்தேன். எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. சரி கமலி, நான் வரேன். சரிங்க, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாம், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கொஞ்சமாவது பிரியிறோன்னு ஃபீலிங் இருக்கா பாரு இவளுக்கு. அம்மாவை பார்த்த உடனே வாயெல்லாம் பல்லு. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல. நான் பார்த்துக்கிறேன். என்னடி வாயாடி, எப்படி இருக்க?
உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. சாப்பிட்ருப்பாளா அவ? என்ன பண்ணிகிட்ருப்பா? ஐயோ, இன்னைக்கு பகலெல்லாம் அவளை பற்றியே நினச்சிட்ருக்கேன் நான். இவன் இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே இவளை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல. என்ன மேஜிக் பண்ணாலோ தெரியல. ஆனால் என்னை பிரிஞ்சு இருக்கிறத பற்றி அவளுக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? ஆஃபீஸுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனாவது பண்ணியிருப்பாளா? ஹலோ. ஹலோ சூர்யா, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இப்போ தான் மேடம்க்கு நான் இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சா? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சூர்யா. இப்போ தான் நானும் அம்மாவும் சாப்பிட்டோம். அப்பாவும் அண்ணாவும் இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துடுறேன்னு சொல்லி இருக்காங்க. என்ன சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டா, ஆனால் அதுக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. அதை பற்றி கொஞ்சமாவது கவலைப்பட்டாளா? சரி, ஏதோ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறா, இருந்துட்டு போட்டோம். நம்ம எதுக்கு குறுக்க நின்றுக்கிட்டு? சரி கமலி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன். என்ன இவர் பேசிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ஃபோனை வச்சுட்டாரு. என் மேலே ஏதாவது கோவமாக இருக்காரா? அதெல்லாம் இருக்காது. நான் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு தானே இங்கே வந்து இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவர் கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. சார், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா? ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இது என்னோட ஆஃபீஸ் தானே, எப்போ போகணும்னு எனக்கு தெரியும். உன்னோட வேலை முடிஞ்சிச்சுன்னா நீ கிளம்பு பிரகாஷ். ஐயோ, பாஸ் ரொம்ப டென்ஷனில் இருக்காரு போல இருக்கே. இது தெரியாமல் நான் வேற போய் வாயை கொடுத்துட்டேனே. சரி பாஸ், நான் வெளியே தான் இருக்கேன், ஏதாவதுன்னா கூப்பிடுங்க. ஓடிரு. இதுக்கு மேலெல்லாம் அவளை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாது. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவளை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும். சொல்லு சூர்யா, என்ன ஆச்சு? இன்னும் நீ வீட்டுக்கு வரலையே? இல்லைம்மா, அது எனக்கு கமலியோட ஞாபகமாகவே இருக்கு. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடட்டுமா? என்னடா நீ இன்னும் சின்ன பிள்ளையாட்டம்? உன் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை. தாராளமாக போய் பார்த்துட்டு வா. பார்க்குறது மட்டும் என்ன, அவள் கூடவே இருந்துட்டு வா. அம்மா, நான் இதுக்கு மேலே வீட்டுக்கு வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கமலி வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப லேட் ஆகிடுமா. அதனால் நான் போயிட்டு பார்த்துட்டு நைட்டே திரும்பி வந்துடுறேன். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? அவன் பொண்டாட்டியை பிரிஞ்சு அவனால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு. அதனால தான் உன்னோட திங்ஸை எல்லாம் பேக் பண்ணி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் உன் கார்லேயே எடுத்து வைக்க சொல்லிட்டேன். நீ நேராக கிளம்பி கமலி வீட்டுக்கு போயிட்டு கமலி கூட சேர்ந்து சந்தோஷமாக இரு. 2-3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக வீட்டுக்கு வந்தால் போதும், சரியா? அம்மா, நீங்கள் மட்டும் நேரில் இருந்தீங்கன்னா உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்மா. சரிடா, போதும், எல்லாத்தையும் மிச்சம் வை. உன் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லாமல் இங்கே காலி பண்ணிடாத. சரி சூர்யா, அவங்க வீட்டில் நம்ம அளவுக்கு வசதி இருக்காது. அதனால் அங்கே போயிட்டு கமலியை ரொம்ப தொல்லை பண்ணாத, சரியா? அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு வந்துரு. இல்லைன்னா கமலியும் அவங்க வீட்டு ஆளுங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. அம்மா, இந்த விஷயத்தில் நீங்கள் இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அம்மா. அந்த அளவுக்கு உங்கள் பையன் ஒன்றும் ரொம்ப கொடுமைக்காரன் இல்லை. சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன். அம்மான்னா அம்மா தான். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே நடத்திடுறாங்க. இவளும் அதான் சாக்குன்னு லக்கேஜ் எடுத்துட்டு போற அளவுக்குள்ள இவரு கிளம்புறா. சூர்யா 2-3 நாள் இங்கே வரமாட்டான்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு.
ச்சே, நம்ம ஏன் இப்படிலாம் நினைக்கிறோம்? கல்யாணம் ஆன சின்னஞ்சிறுசுக பிரித்து வைக்கிறது தான் நல்லதா? அவன் என் புள்ள, எங்கே இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும். ச்சே கடவுளே, நான் நினச்ச மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் சந்தோஷமாக என் புள்ள எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எங்கள் அம்மாவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. பாரு, எனக்கே தெரியாமல் என்னுடைய துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டு, அது என் காரில் எனக்கே தெரியாமல் வச்சுருக்காங்க பார்த்தியா? எங்கள் அம்மா தான் ரொம்ப கிரேட். அவங்க தான் என்னை புரிஞ்சுக்கிறாங்க. என் மனசில் என்ன இருக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். லவ் யூமா. அவள் என்னை எதிர்பார்க்கவே மாட்டா. சர்ப்ரைஸாக போய் அவள் கண்ணு முன்னாடி நான் நிற்கணும். வேகமாக ஊட்டி சீக்கிரமாக போயிடணும். வாயாடி, கொஞ்ச நாள் நீ இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. திரும்ப உன் புருஷன் வீட்டிலேருந்து வந்துட்டியா? என்ன, அங்கே ஏதாவது சண்டை போட்டே இல்லை யார் மண்டையாவது உடைச்சியா? அப்பா பாருப்பா அண்ணாவை. உன்கிட்ட தாம்மா இப்படி பேசுகிறான். இவ்வளோ நாள் என்னமோ பறி கொடுத்த மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தான். உன்னை பார்க்கவும் தான் உன்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான்டா செல்லம். அப்படி அண்ணா, என் மேலே அவ்வளோ பாசமா? பாசமும் இல்லை பாயாசமும் இல்லை. இப்போ நீ எதுக்கு திரும்பி வந்த? டேய், நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கியடா. ஏண்டா? என்ன கமலி, ஆகாஷ் ரொம்ப இழுக்கிறா? ஆமாம்மா, ஏன் வந்த, எதுக்கு வந்து, என்ன பண்ணன்னு கேட்குறாம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் கமலி. அந்த வீட்டில் நீ எப்படி இருக்கம்மா? உன் லைஃப் எப்படி இருக்கு? எல்லாரும் உன்னை அங்கே நல்லா பார்த்துக்கிறாங்களா? உன் புருஷன் உன்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாரா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏன்னா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. உன்னை எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்கன்னு தெரியல. இப்போ நீ சொல்கிற பதிலில் தான் எங்கள் நிம்மதியே இருக்க வைக்கும். அப்பா, அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. அவங்க என்ன சொந்த மகளாக நினச்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் உங்கள் மாப்பிள்ளை இருக்காரே சூர்யா, அவர் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு. என்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட அவர் இருக்க மாட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி நீ சொல்கிறத கேட்குறப்போ. புருஷனை பற்றி எப்படி பெருமை பேசுகிறா பார்த்தீங்களாப்பா? உங்கள் தங்க பொண்ணு எப்படி மாறி போயிட்டா இவ? உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு கமலி. நான் எந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தியிருக்க. ஆனாலும் உன் வீட்டில் என்னை விட்டு கொடுக்காம நீ பேசுகிறியே. இதெல்லாம் கேட்கும்போது இப்போவே உன்னை முத்தமிட்டு அள்ளி அப்படி கொஞ்சணும் போல தோணுதுடி என் பொண்டாட்டி. உன் மேலே ஒரு தனி மரியாதையே வருதுடி கமலி, என் செல்ல பொண்டாட்டி. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நம்மளே உள்ளே போயிடலாம். யாரோ வர்ற மாதிரி இருக்கு. அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உள்ளே வாங்க. இங்கே இவர் வருவாருன்னு தெரியவே தெரியாது, சொல்லவே இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்கிறார் இவர். மதியம் ஃபோன் பண்ணும்போது கூட பேசும்போதே பாதியிலே கட் பண்ணிட்டாரு. ஏதோ கோவத்தில் இருக்காருன்னு நினச்சேன். திடீர்னு இப்படி வந்திருக்கிறாரு. வாங்க உள்ளே வாங்க, இங்கே உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள. பாரதி, மசன்னு நின்றுக்கிட்டே இருக்க, போய் மாப்பிள்ளைக்கு காப்பி போடு போ. அட ஆமாங்க, இவர் திடீர்னு வந்ததுனால கையும் இல்லை காலும் இல்லை. இருங்க 5 நிமிஷத்தில் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க மாப்பிள்ளை காப்பி. தேங்க்ஸ் அத்தை. ஏண்டி, மாப்பிள்ளை வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இப்படி நிற்கிற? ஏ பொண்டாட்டி, இன்னும் ஷாக்ல இருந்தே நீ வெளியே வரலையா?